ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்விஜி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக அதே மாதிரி ஒரு ஸ்பைசியான டிஷ் தான் பார்க்க போகிறோம். அதாவது பிரெட் சில்லி எப்படி செய்யறதை பார்க்க போகிறோம். ஒரு அருமையான ரெசிபி, ரொம்ப ஒரு காரமான ரெசிபி, அதே மாதிரி ரொம்ப ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட் உடையது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பிரெட் சில்லிக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 4 பீஸ் ஆஃப் பிரெட் எடுத்து அதை சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண ப்ரெட்டை வந்து ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆயில் எதுவுமே சேர்க்காமல் நல்லா ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது லைட்டாக கிறிஸ்பினஸ் இருக்கணும், அந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி நம்ம ப்ரெட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணிடலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு ப்ரெட்டு வந்து தீயாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பை வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ப்ரெட்டை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அதோட க்ரன்ச்சினஸ் வந்து லைட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஓரளவு நல்லாவே நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் டோஸ்ட் ஆகட்டும். ஏன்னா எல்லா பக்கமும் எல்லா ப்ரெட் ஸ்லைஸுமே நல்லா ஈவனாக டோஸ்ட் ஆனால் தான் நம்மளுக்கு அந்த ப்ரெட் சில்லி வந்து நல்லா கிடைக்கும். அதனால தான் இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இப்போ வந்து அதே பேனை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம நார்மலாக குக்கிங் ஆயில் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், ரெண்டுமே சோம்பு சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த ஆயிலை ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த எண்ணெயிலேயும். ஓரளவு வந்து இப்போ வந்து வெந்துருச்சு. இப்போ வெந்ததில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பெரிய வெங்காயத்தை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த பெரிய வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம், அதாவது வதங்கினா மட்டும் போதும். நம்மளுக்கு வந்து கோல்டன் ப்ரௌனு தேவையில்லை, ஜஸ்ட்டு வதங்கினா மட்டும் போதும். நல்லா ஒரு ஃப்ளேவராக இருக்கும் பிரெட் சில்லிக்கு இந்த ஆனியன் வந்து. நான் 4 பிரெட் ஸ்லைசஸ்க்கு தான் அளவு சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு டபுளாக 8 இந்த மாதிரி எடுத்திங்கன்னா நீங்கள் டபுளாக போட்டு குவான்டிட்டி போட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து ஃப்ளேவருக்காக வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழையும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அடியில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டனால கருகும், அதனால் அதை அப்பப்போ எடுத்து விட்ருங்க. இல்லாட்டி வந்து நம்மளுக்கு வந்து பிரெட் சில்லியோட ஃப்ளேவரே மாறிடும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ வெங்காயத்துக்கு கூட வந்து நம்ம கொஞ்சமாக, அதாவது லைட்டாக மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரெட்டில் ஏற்கனவே சால்ட் வந்து இருக்கும். அதனால் நம்ம வந்து இந்த வெங்காயத்துக்கு இந்த மசாலாவுக்கு தேவையான மட்டும் உப்பு மட்டும் நம்ம சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா வந்து இன்றைக்கி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் பச்சை மிளகா சேர்க்காதனால நான் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த வெங்காயம் இந்த மசாலா எல்லாம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஒரு டொமேட்டோ வந்து நான் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்து இதில் நல்லா வதங்கியிருக்கணும். நான் வந்து இன்றைக்கி டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ண போகிறேன். அதனால் வந்து நான் ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கிறேன். சரி, இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கணும் இந்த எண்ணெயிலேயும். நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து அந்த ரெட் சில்லிக்கு இருக்க விதையை வந்து நான் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 சில்லியோட விதையை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த ஸ்பைசி தான் அந்த பிரெட் சில்லிக்கேவும். அதனால் நம்ம ஸ்பைஸை வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். ரொம்ப ஒரு டேஸ்டான ரெசிபி. இந்த பிரெட் சில்லியில் நம்மளுக்கு ஹைலைட்டேவும் நம்ம எனக்கு அந்த ஸ்பைசி தான், காரம் தான் நம்மளுக்கு அந்த ஹைலைட்டே இதில். இப்போ வந்து எல்லாமே வதங்கிருச்சு.
இதில் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா வந்து இதில் ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அந்த நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மசாலா எல்லாம் ஈவனாக நல்லா குக் ஆனால் தான் நம்மளுக்கு அதோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கிறேன். டொமேட்டோ கெச்சப் வந்து நல்லா ஒரு ஃப்ளேவர் தருவதுக்கு. நம்ம பிரெட் சில்லி வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த சர்வ் பண்ணும்போது சாப்பிட்றப்ப அந்த பிரெட் சில்லி அப்புறம் டொமேட்டோ கெச்சப் சாப்பிட்டா அல்டிமேட்டான ஒரு டிஷ்ஷு தான் நம்மளுக்கு இன்றைக்கி. வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதை பொருள் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த மசாலா எல்லாமே கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த ப்ரெட்டில் வந்து கொஞ்சம் நல்லா மசாலா வந்து எல்லா பக்கம் ஈவனாக இருக்கும். அதனால சும்மா கொஞ்சமாக ஒரு 50 ml அளவு மட்டும் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் இப்படி போட்ட ப்ரெட்டு வந்து நம்மளுக்கு சாப்பிட்றப்ப கன்ச்சியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அப்படி அது வந்து கிடையாது. நம்மளுக்கு அந்த தண்ணி ஆட் பண்ணியிருந்தோம்ல அதுலேயும் நல்லா ஊறி இந்த மசாலா எல்லாமே உள்ளே நல்லா இறங்கியிருக்கும். அதனால் ப்ரெட்டு வந்து சாஃப்டாக தான் இருக்கும். எல்லா ப்ரெட் துண்ணியும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணால் தான் எல்லா ப்ரெட் ஸ்லைசஸ்க்குமே நம்மளுக்கு வந்து அந்த மசாலா வந்து உள்ளே இறங்கியிருக்கும். அப்போ தான் நம்ம சாப்பிட்றப்ப அல்டிமேட்டாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து இனிமேல் ஆட் பண்ண வேணாம். ஏன்னா வந்து பிரெட் துண்டு வந்து நல்லா உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆட் பண்ண வேணாம், இப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து எல்லாமே ஓரளவு நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ரொம்ப ஒரு ஸ்பைசியான பிரெட் சில்லி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா குழந்தைகள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நம்ம ஆர்விச் குக்கிங் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் பெல்ட்டி கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடுறோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.